Hi friends, நான் தான் Disi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட் மேஜிக் ட்ரிக் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த மேஜிக் செய்கிறதுக்கு நான் நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து ஷஃபில் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வாட்டி ஷஃபில் வந்து பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு வாட்டி நான் வந்து ஷஃபில் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்ஸ் நல்லபடியாக ஷஃபில் ஆயிடுச்சு. இப்போது இந்த டெக்லேருந்து நான் ஒரு 9 கார்ட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். அதுவும் வந்து நான் ரேண்டமாக தான் வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேண்டமாக ஒரு 9 கார்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 9 கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த 9 கார்ட்ஸ் வச்சு தான் இந்த ட்ரிக்கு. ரிமைனிங் கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஓரமாக வந்து வச்சுருவோம். ஓகே, இப்போது இதிலேருந்து ஸ்பெக்டேட்டர் வந்து ஏதாவது ஒரு கார்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்பெக்டேட்டர் இல்லாதனால நானே வந்து அவங்களுக்காக இந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து நம்ம அந்த டெக்கில் இருந்து ரேண்டமாக 9 கார்ட்ஸ் எடுத்ததில் ஒரு கார்டு. ஸோ அது என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் ஆஃப் கிளப்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்பெக்டேட்டருக்காக எடுத்திருக்க கார்டு. ஸோ இப்போது நம்ம இந்த கார்டை வந்து அகெயின் இந்த 9 கார்ட்ஸ்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேள்வி கேட்க போகிறோம். ஸோ உங்கள் கார்டு வந்து ஒரு ரெட் கார்டா இல்லை பிளாக் கார்டா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக்ல வந்து ஸ்பேடா இல்லை கிளப்ஸான்னு வந்து கேட்போம். ஸோ அவங்க வந்து கிளப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கிளப்ஸை வந்து இதில் கவுண்ட் பண்ணுவேன். எப்படின்னா CLUBS. ஸோ கிளப்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்டை திருப்பி அந்த டெக்லேயே வந்து வச்சுருவேன். வச்சுட்டு டாப்லேருந்து ஒரு கார்டையும் பாட்டம்லேருந்து ஒரு கார்டையும் நான் வந்து கீழே வந்து வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தது ஒரு ஃபேஸ் கார்டா இல்லை நம்பர் கார்டான்னு கேட்பேன். ஸோ அவங்க ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து FACE அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டெக்லேருந்து டாப் கார்டையும் பாட்டம் கார்டையும் நான் வந்து கீழே வந்து வச்சுருவேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிறது என்ன ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க வந்து இப்போது ஜாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ JACK. ஸோ ஜாக். ஸோ ஜாக்கையும் நம்ம திருப்பி வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் கார்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது என் கையில் இருக்க கார்ட்ஸில் நீங்கள் எடுத்த கார்டு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ எஸ் ஆர் நோவில் ஏதோ ஒரு பதில் சொல்லணும். அவங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ YES அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி நம்ம டாப் அண்ட் பாட்டம் கார்டை எடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கி ஒரே ஒரு கார்டு தான் நம்ம கையில் இருக்கும். ஸோ அது என்ன கார்டு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்டேட்டருக்காக நம்ம செலக்ட் பண்ண அந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ். ஸோ இதுதான் இந்த மேஜிக். டுட்டோரியல் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் வந்து தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா மேஜிக் வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து தவறாமல் வந்து வந்துடும். ஸோ தட் நீங்களும் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு போடுறேன். நான் வந்து வீக்லி ஒரு மேஜிக் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஒரு வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஈஸி மேஜிக் ட்ரிக்ஸ். அந்த ஈஸி மேஜிக் ட்ரிக்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன திங்ஸ், பென்னு, ரப்பர் பேண்டு, பின்னு, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேசிக் விஷயங்களை வச்சு நம்ம பண்ணுற ட்ரிக்ஸ் தான் ஒரு வீக் வந்து போடுவேன். இன்னொரு வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டு ட்ரிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வீக்லி தவறாமல் ஒரு மேஜிக் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பெக்டேட்டரை காட்டிட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக ஷஃபில் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கிமிக்ஸோ எந்த ஒரு செட்டப்போ நீங்கள் பண்ண தேவையில்ல. ஈவன் நீங்கள் இந்த கார்ட்ஸை வந்து ஸ்பெக்டேட்டர்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் வந்து ஷஃபில் பண்ணலாம். ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஸோ நல்லபடியாக ஷஃபில் வந்து பண்ணி முடிச்சுட்டு இதுலேருந்து 9 கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுங்க. ஸோ நீங்கள் ஸ்பெக்டேட்டர்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் வந்து எடுக்க சொல்லலாம். நீங்கள் டாப்லேருந்தோ சரி மிடில்லேருந்தோ எந்த இடத்துலனா வந்து நீங்கள் ரேண்டமாக கூட எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் 9 கார்ட்ஸ் வந்து எடுக்கணும். 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 கார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்க கார்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அது எல்லாத்தையும் ஓரமாக வந்து வச்சுருங்க. ஸோ நல்லா வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அவங்க கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 9 கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃபேஸ் கார்டும் இருக்கலாம், நம்பர் கார்டும் இருக்கலாம், அது ரெட் கார்டாக இருக்கலாம், பிளாக் கார்டாக இருக்கலாம், ரேண்டமாக எதுனா வந்து இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த 9 கார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்பெக்டேட்டர்கிட்ட சொல்லி இதுலேருந்து ஏதோ ஒரு கார்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த 9 ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ அவங்களோட கார்டு
கார்டாக வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 9 ஆஃப் கார்ட்ஸ் அவங்க பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து ஒரு 4 கார்ட்ஸும் பாட்டம்லேருந்து ஒரு 4 கார்ட்ஸும், அதாவது நம்ம கையில் ரிமைனிங் 8 கார்டு இருக்கும் 9ல். ஸோ அந்த 8 கார்டில் 4 கார்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டில், 4 கார்டு உங்கள் ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்க கார்டை வந்து பார்த்துட்டு அதை டேபிள் மேலே வச்ச உடனே நீங்கள் அப்படியே இதை வந்து லிஃப்ட் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த கார்டை நான் வந்து இப்போ இந்த மேஜிக் டியூட்டோரியலுக்காக திருப்பி வச்சுருக்கேன் ஓப்பன் ஃபேஸ்டாக. ஸோ அப்படியே அந்த கார்டை இந்த மாதிரி நீங்கள் வச்சு இப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த டிக்கில் வந்து சேர்த்துறீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் கார்டு வந்து டாப்லேருந்து 5th பொசிஷன் இல்லை பாட்டம்லேருந்து 5th பொசிஷனில் வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா சென்டரில் வந்து உங்கள் கார்டு வந்து இருக்கும். ஸோ இப்போது அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வந்து சும்மா ஒரு கெஸ்க்காக உங்கள் கார்டு வந்து ஒரு ரெட் கார்டு தானே அப்படின்னு கேளுங்க. அவங்கள வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பிளாக் கார்டாக இருந்தது அப்படின்னா இல்லை பிளாக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பிளாக்கா, சரி ஓகே பிளாக்கில் என்ன கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு ரெட்டுன்னு சொன்னாங்கன்னா ரெட்டில் என்ன கார்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஹார்ட் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும். HEART அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்ஸை அப்படியே இந்த உங்கள் கையில் இருக்க கார்ட்ஸ்க்கு அடியில் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மேலே இல்லை அடியில் வச்சுட்டு இப்போது டாப் அண்ட் பாட்டம் கார்டை நீங்கள் கீழே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கிறது ஒரு ஃபேஸ் கார்டா இல்லை நம்பர் கார்டுன்னு கேளுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கார்டு. ஸோ 9ன்றது நம்பர். ஸோ NUMBER. ஸோ நம்பர்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் பாட்டமில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அகெயின் டாப் அண்ட் பாட்டம் கார்டை நீங்கள் இப்போது எலிமினேட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க நம்பர் என்ன நம்பர்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதாவது அவங்க கார்டே என்னென்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்து 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ NINE 9 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அகைன் அந்த கார்ட்ஸை நீங்கள் பாட்டமில் வந்து வைக்கிறீங்க. டாப் அண்ட் பாட்டம் கார்டை இப்போது எலிமினேட் பண்ணுறீங்க. ஸோ இதே ஸ்டெப் தான் வந்து ஃபாலோ ஆகும். லாஸ்ட்டாக நீங்கள் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, நீங்கள் எடுத்திருக்க கார்டு வந்து என் கையில் இருக்கான்னு கேளுங்க. உங்கள் கையிலே 3 கார்டு தான் இருக்கும். ஸோ இருக்கான்னு கேளுங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு கேளுங்க. அவங்க எஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா YES அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும், டாப் அண்ட் பாட்டம் கார்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்க அந்த கார்டு வந்து அவங்க கார்டாக தான் இருக்க போகுது. என்னப்பா அப்போ எஸ் சொன்னால் தான் வருமா, நோ சொன்னால் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ சொன்னாலும் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. NO அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்பயும் போல் அந்த கார்ட்ஸை பாட்டமில் தானே வைப்பீங்க. ஸோ அதே மாதிரி பாட்டமில் வச்சுட்டு இப்போது டாப் அண்ட் பாட்டம் கார்டை எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து அவங்க கார்டு தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து திருப்பிட்டு இதுதானே உங்கள் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிவீல் பண்ணி இந்த மேஜிக்கை வந்து முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மேஜிக் வந்து ஒரு ரொம்பவே சிம்பிளான மேஜிக் தான், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.